சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் நிருபத்திலே எழுதும்போது சொல்றாரு, 12ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லார் மேலேயும் இயேசுநாதருடைய கண்கள் நோக்கமாய் இல்லை. யாருடைய கண்கள் நோக்கமாய் இருக்குன்னு சொன்னால், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே, தெய்வத்துக்கு பயப்படுகிறவன் மேலே. பேசுறதுக்கு பயப்படணும், ஏதாவது ஒரு காரியத்தை சொல்றதுக்கு பயப்படணும், உன்னுடைய தகப்பனுக்கு பயப்படணும், உன் தாய்க்கு பயப்படணும், உன் சத்தத்தை உயர்த்தக்கூடாது, ரொம்ப சவுண்டு விடக்கூடாது. இதெல்லாம் தெய்வத்துக்கு பயமில்லாததை காண்பிக்கிறது. அது என்னன்னு கேட்டால், உன் எதிர்காலத்தில் அது உன்னை பாதிக்கும். இப்பொழுது அது உன் மனதுக்கு மாம்சம் விரும்பினபடி நீ செய்கிற மாதிரி தெரியும். ஒரு நாளிலே அதற்காய் நீ வருந்த வேண்டியதாக இருக்கும், அதற்காய் கவலைப்பட வேண்டியதாக இருக்கும், அதற்காக கண்ணீர் வடிக்க வேண்டியதாக இருக்கும். ஏனென்று கேட்டால், பயந்தவர்களுக்கு தான் கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, எல்லார் மேலே அவர் நோக்கமாக இல்லை. அவருடைய செவிகள் அவர் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கோபமா பேசலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்யலாம், அதெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய முகம் இருக்கிறது. உங்களுக்கு சாதகமாய் இருக்க வேண்டுமானால் நீங்கள் நீதிமான்களாய் இருக்கணும், அவருக்கு பிரியமாய் இருக்கணும், அவருடைய செவிகளுக்கு நீங்கள் பிரியமானவர்களாய் இருக்கணும். உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.